கைபேசி வந்ததுலேருந்தே யாருடைய தொலைபேசி எண்ணி நமக்கு ஞாபகம் இல்லை. யாருக்கு இப்போ ஞாபகம் இருக்குது தெரியாது. ஆனால் அன்றைக்கி எல்லாத்தையும் மனப்பாடமாக தான் வச்சுருந்தோம். ஒருத்தர் என்னான்னு கேட்டோன்னு இதுதான் அவளுடைய எண்ணிக்கை பண்ணுங்கன்னுவோம். இன்றைக்கி அதெல்லாம் சொல்லவே முடியாதவா. பேர் இதில் வந்தால் உண்டு, என்னதே தெரியாதுன்னுவா. அவன் கையில் தன்னுடையதை வச்சுன்னு இருக்கானே, என்னதே இதோ பார்த்து சொல்கிறேன் இருங்கோ, தட்டினா உங்களுக்கு வரும், அதை பாருங்கோங்கிறோம்னால் புத்தியை மெதுவாக குறைச்சிக்கிறோன்னு அர்த்தம். ஊரை போட்டு துருப்பிடிக்க போகிறதுன்னு அர்த்தம். இந்த தப்பை பண்ணிடவே வேண்டாம், பண்ண வேண்டான்னா. ஆனால் அதுக்கு சுத்தாரம் அப்படி நன்னா இல்லவே இல்லை. எங்கே போனாலும் இதை கொண்டு தான் உலகமே ஆயிடுது. வியாக்கரணம் வரவே வராது. தமிழாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், இதை வச்சுன்னு தட்டுறதுனாலே ஒன்றும் சுருக்கமாக எழுத ஆரம்பித்தோம். அதனால் வியாக்கரணம் தெரியல. ரெண்டாவது, இப்போ உனக்கு தெரியவே வேண்டாம், நான் சொல்கிறேன்னு கொடுத்தது. உனக்கு தமிழ் பேசும்னா சொல்லு. சம்ஸ்கிருத வித்வான்கள் அந்த நாளில் ரொம்ப அரிதானவாளாக இருந்தா. கஷ்டம், சுலபத்தில் பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு யாரோ சம்ஸ்கிருதத்தில் செய்தி அனுப்புகிறா. இவர் சம்ஸ்கிருதமே படித்தது கிடையாது. நம்ம இத்தனை வருஷமாக இவர் தெரிஞ்சு வச்சுருக்கோம், அவருக்கு தெரியாதேனால் அவர் தனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் தட்டுறார். தட்டின உடனே அது சம்ஸ்கிருதத்தில் மாற்றி கொடுக்கறது, தம் பேரில் அனுப்பிச்சுடுறாருன்னா நம்ம அதை பார்த்து திகைச்சு போய் இதை நமக்கு பயன்படுத்த தெரியாதனாலே நம்ம இன்னும் அதே தப்போடு எழுதிட்டு இருக்கோம். அவர் தப்பே இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமாக எழுதுறார், நன்னா இருக்கும். இதெல்லாம் மேம்போக்கா பார்க்கறதுக்கு நன்னா இருக்கலாமே தவிர, மெதுவாக நம்ம புத்தி பாதிக்கப்படும் போது தான் எங்கே கோட்டை விட்டுட்டோன்னு தெரிய வரும். இப்போ புரிஞ்சுக்கிறா. சில நாடுகள்லாம் 15 வயசு வரைக்கும் இதை பயன்பாடே கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டுறாங்கிறா. நம்ம நாட்டிலையும் வரும். என்ன ஒன்று, 140 கோடி பேர் பண்ண வைக்கணுமே. 100 நாடாக இருந்தால் 1.25 கோடி பேரை பண்ண வச்சுட்டு போயிடுவா. நம்ம நாடாக இருந்தால் 140 கோடி பேரை பண்ணணும். அவள் சொல்லணும், அவளுக்கு போய் சேரணும், சிரமந்தான். யாருக்கு தெரியுமோ அவள் பண்ணலாம் இல்லையோ. விட்ட இடத்துக்கு வருவோம். பிரிய விரக ருஷா ஆரோபித்த ப்ரூ விருஜிம்பிரஹா. தன் பிராட்டியை பிரிந்தபடியால் கோபப்பட்டார், தன் புருவத்தை நெரித்தார். அந்த நெரித்த குழலுக்கு, நெரித்த புருவத்துக்கு பயந்து சமுத்திரராஜன் வந்து கைகுப்பி கொண்டு திராகி ராமா ரட்சிக்க வேணும்னு சொல்ல, அப்பதான் கல்லா எடுத்து வச்சார். பத்த சேது கட்டப்பட்டது. ராமேஸ்வரத்திலேருந்து திருப்புல்லானிலேருந்து ஆரம்பிச்சு இக்கரையிலேருந்து அக்கறை வரைக்கும் கட்டுட்டார். திரஸ்தாப்திகி பத்த சேது கலதவ தகனஹா. ஒரு நெருப்பு பிடித்தா காட்டு தீ எப்படி காட்டையை சுட்டெரித்து விடுமோ, அதை போல் ராமனுடைய புருகுடி, அவருடைய புருவ நெரிச்சது இல்லையோ, அதுலேருந்து கிளம்பின நெருப்பு லங்கையை அழித்து முடித்து விட்டது. இவ்வளவுதான் சரித்திரம். இதுதான் ராமாயணம். ஒரே ஸ்லோகத்தில் நீங்கள் தெரிஞ்சுங்கோன்னு பாகவதத்தில் சுகாச்சாரியர் சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட கோசலேந்திரன் நம்மை எப்போதும் ரட்சிக்கட்டும். திரும்ப ஒரு தடவை ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன். குருவர்த்தே தியக்தராஜ்யா வியச்சரத் அனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷ அக்ஷமாபியாம் ரிஜித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாபியாம் வைரூப்யாத் சூர்பணாக்கியாக பிரியவிரக ருஷா ஆரோபித ப்ரூ விஜிரும்பா திரஸ்தாப்தி பத்தசேது கலதவதஹனஹ கோசலேந்திரோ அவதான்னஹா என்று பல சரித்திரங்கள்ல இருக்கிற ஆழமான அர்த்தத்தை மட்டும் சேர்த்து இதில் சாதிச்சுட்டார். இது ஒரு ஸ்லோகம்னு வைத்துக்கொள்ள. இது வேதவியாசருடைய ஸ்லோகம், சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு உபதேசித்தது. இதுக்கு மேலே ஏகஸ்லோகின்னு இருக்கிறது. ராமாயணத்துக்குன்னு ஏகஸ்லோகி. இதெல்லாம் தான் ராமனுடைய நல்ல நடத்தகள்னு இருக்கிற ஸ்லோகம். ஆனால் ஆர் எழுதினார்னு கேட்டால் அது அறியுமாறு இல்லை, தெரியாது. ஸ்லோகம் என்னன்னு விண்ணப்பிக்கிறேன். நவரசத்துக்கு 9 விஷயம்தான் ஸ்லோகத்தில் இருக்கு. 900 நடந்திருக்கும் ராமாயணத்தில். ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சிலதுகளை மட்டும் எடுத்து கோத்து இந்த 9 கொண்டே இதுதான் ஏதத்தி ராமாயணம். ராமாயணம்ங்கிறது இதுதான் சொல்ல வந்தது. இன்னும் சுருக்கமாக கூட சொல்லுவா. சரித்திரமெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு ஸ்லோகம் இருக்கு. யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. ஒரே ஸ்லோகம். சின்ன பிள்ளை 5-8 வயசுக்கு சம்ஸ்கிருதம் படிக்க போனோம்னா சுபாஷிதம்னு ஒன்று கற்றுக் கொடுப்பா. ஸ்லோகங்கள்லாம் இருக்கும், நீதி ஸ்லோகங்கள்லாம் கற்றுக் கொடுப்பா. அதை போல இது ஒரு ஸ்லோகம். யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய, நேர்மையான பாதையில் யார் நடக்கிறானோ அவனுக்கு குரங்குகள் கூட ஒத்தாசை பண்ணும். அவனுக்கு உதவி வேணுமா, குரங்கு கூட உதவும். யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியக்குன்னா இங்கேயும் ஓடி திரிஞ்சிருக்கோ இல்லையோ குரங்கு. திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம். ஆனால் தப்பான வழியில் ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோ. பந்தா சரியான பந்தா இல்லை, அபந்தா
தப்பான வழியில் ஒருத்தர் போகிறார்னால் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி, கூட பிறந்தவனே கை விட்டுடுவான், அவனே ஒத்தாசைக்கு வரமாட்டான். இந்த ரெண்டும் யாருது? தப்பா ராவணன் நடந்தார், உடன் பிறந்த விபீஷணன் விட்டு விட்டு போனான். சரியாக ராமன் நடந்தார், குரங்குகள் கூட உதவிக்கு வந்தன. இவ்வளவுதான் ராமாயணம்ட்டார். எத்தனை நாழி தேடினாலும் இவ்வளவுதானே. ஆகவே நான் என்ன பண்ணணும்னு ஒருத்தன் கேட்டான். நன்னாத்தான் கருத்து நன்னா இருந்தது. இந்த ஸ்லோகத்திலேருந்து நான் என்ன பண்ணணும்னால், ராமனை போல் நட, ராவணனை போல் நடக்காதே. அவ்வளவுதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். நம்ம 24,000 ஸ்லோகம் இருந்தது என்னால் இருக்கட்டுமே. எத்தனாயிரம் ஸ்லோகம் இருந்தாலும் தெரிஞ்சுக்க வந்த விஷயம் இவ்வளவுதானே. அப்ப இவ்வளவுதானா? அப்போ உமக்கு எதுக்கு 2 மணி நேரம்? இவ்வளவுதான் சொன்னீர், அப்ப 2 மணி நேரம் இவ்வளவுதான்னுட்டா, ஓ அப்பேற்பட்ட ராமன், அவரை போல நான் நடக்கணும்னால் அவர் எப்படியெல்லாம் நடந்தார்னு ஒருத்த கேட்பனும் இல்லையோ. அதுக்கு தான் 2 மணி நேரம், அதுக்கு தான் 18 மணி நேரம், அதுக்கு தான் வாழ்நாளே. இந்த ராம நாமத்தை சொல்றதுக்கே ஒரு வாழ்நாள் பொருள்னால் போராதுன்னா அப்போ சரித்திரம் சொல்றதுக்கு போறதா? வேணும்னா இப்படியும் சொல்லிக்கொள்ளலாம், அப்படியும் சொல்லிக்கொள்ளலாம். 3 சப்தத்தில் கஜேந்திர மோட்சம் சொல்லுவா. வேணும்னா கஜேந்திர மோட்சம் 1.5 மணி நாழி, 2.5 மணி நாழி, 4 நாள் கூட சொல்லுவா. இல்லை அவ்வளவெல்லாம் என்னால் சாப்பிடணும். சின்ன குழந்தை கதை சொல்லணும்னு வச்சுங்களேன். கஜேந்திரன் வந்தார், முதல கால் பிடிச்சு நிறுத்து, பெருமாள் ஓடி வந்தார், சக்கரத்தாழ்வாரை விட்டார், முதல்ல முடிஞ்சது, யானையை காப்பாற்றிட்டார். எந்த அம்மாவும் இந்த கதை சொல்லி தானே தூங்க பண்ண வைக்க போறா. அப்போ 3 சப்தத்தில் ஒருத்தர் சொன்னாராம், வாரணம், காரணம், நாரணம். சரித்திரமே முடிஞ்சுடுத்துனார். வாரணம்னா தமிழில் யானை, வாரணனா யானைன்னு அர்த்தம். யானை என்னன்னு கூப்பிட்டுது? காரணமேன்னு கூப்பிட்டுது. யாரு மூல காரணமோ ஆதி மூலமே வா அப்படின்னு வாரணம் கூப்பிட்டுதா. வாரணம் காரணமே என்று கூப்பிட, யாரு காரணமோ நாரணன், காரணம்ங்கிறது நாரணன். அந்த நாரண பெருமாள் ஓடோடி வந்தார், ரட்சித்தார். இதுதான் கதையை தூங்குனுட்டாம்மா. வாரணம் காரணமேன்னு கூட்டுது, காரணமான நாரணன் வந்தார், ரட்சித்தார்னால் இந்த கதை நன்னா இருக்கு சுவாமி. இதே போல நீர் எல்லா கதையும் சொல்லிவிட்டீர்னால் நாங்கள் ரொம்ப சுலபமாக கேட்டுடுவோம். இவ்வளவு நாளெல்லாம் சமமே பட வேண்டாம். ஏற்கனவே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே இந்த சமூக வலைத்தளத்தில் சுருக்கமாக சொல்லியாச்சார்னால் எப்பேற்பட்டதை நம்ம கண்டுபிடிச்சது நினச்சிருந்தாலும் அது ஒரு ரிஷி சொன்னதாக தான் இருக்கும். நாம் இனிமே புதுசாக மட்டும் உன்னை கண்டே பிடிக்க முடியாது. அதுவும் பகவத் விஷயம்னு ஒன்று இருந்ததுனால் அது அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான், வியாசர் என்ன இட்டாரோ அது, வால்மீகி என்ன சொன்னாரோ அது. நாம் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்சிட போகிறோம்னால் ஆகாது. ஒரு சுவாமி மன்னார்குடிக்கு போயிருந்தேன் சேவிக்கிறதுக்கா. தாட்டங்க குண்டலதரவு வாம தட்சிண கர்ணயோகோ, வலது காதில் ஒன்று போன்றிருப்பார், இடது காதில் ராஜகோபால சுவாமி தான் இருக்கார், ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி. 2 காதலையும் தோடு போட்டுண்டா பெண்ணுன்னு அர்த்தம், 2 காதில் குண்டலம் போட்டுண்டா ஆணுன்னு அர்த்தம். அந்த பெருமாள் ஒரு காதில் குண்டலம் ஒரு காதில் தோடு போட்டுருப்பார். சாமி இவர் ஆணா பெண்ணானால் இதுதான் யசோதைக்கு நந்தகோபாலனுக்கு சண்டை. பிள்ளை தான் பிறக்கணும்னு யசோதை சொல்கிறா, கர்ப்பிணியாக இருக்கா, பிள்ளை பிறக்கணும்னு அவள் சொல்கிறா, இல்லை பொண்ணு தான் பிறக்கணும்னு நந்தகோபாலன் சொல்லிட்டு இருக்கார். என்ன ஆபரணம் பண்ணலாம்? பிள்ளை குழந்தை பிறந்தா பண்ணுற ஆபரணத்தையும் பண்ணிவிடுங்க, பொண்ணு பிறந்தா போடுற ஆபரணத்தையும் பண்ணிவிடுங்க, எது பிறக்கிறதோ பார்த்துப்போம் அப்படின்னு 2 பேரும் பேசி வச்சுருந்தா தோடும் பண்ணியாச்சு, குண்டலமும் பண்ணியாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. ஆண் குழந்தை தானே, அப்போ குண்டலம் தானே போடணும்னால் அது ஆண் குழந்தை தான். ஆனால் முகம் அழகான பெண்ஜாடையோடு இருக்கு. சாமுத்திரிகா லட்சணத்தின்படி பெண்ஜாடை இருந்தால் தான் ஆணுக்கு அழகு. அந்த குழந்தை அழகாக இருக்குன்னாலே கொஞ்சம் நீள்வட்ட முகமாக இருக்கணும். பார்த்தா அந்த பெண்ஜாடையோடு இருந்ததுன்னா குழந்தை அழகுன்னு ஆணுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணுக்கு ஆண் ஜாடையோடு இருக்கணும்னு எங்கேயும் சொல்லலை, ஆணுக்கு பெண் ஜாடையோடு இருக்க வேண்டும். இது சாமுத்திரிகா லட்சணம். பார்த்தா குழந்தைய கண்ணன் எங்கே வேணா பாருங்க, ராமனாக இருக்கட்டும் கண்ணனாக இருக்கட்டும், முகத்தை பார்த்தாலே ஒரு ஸ்திரீ பெண் குழந்தை முகமாட்டம் இருக்குமா, உடனே பிடிச்சுட்டா யசோதை 2ஐயும் இவனுக்கே போட்டு விடுங்கட்டான். நந்தகோபாலர் பார்த்தார், ஒரு தோட்டை எடுத்தார், ஒரு குண்டலத்தை எடுத்தார், இந்த காதில் ஒன்று போட்டார், அந்த காதில் ஒன்று போட்டார். அந்த பெருமாள் அப்படியே ராஜகோபால சுவாமி ஆயிட்டார். அன்னைக்கு நடந்தது இன்னி வரைக்கும் இருக்கான்னு இது ஒரு சரித்திரம். இன்னொரு சரித்திரம், ஹாரித்ரா நதின்னு அந்த ஊரில் இருக்கிற பெரிய குளம், புஷ்கரணிக்கு ஹாரித்ரா நதின்னு, அது நதி இல்லை குளம்தான், ஆனால் பேர் ஹாரித்ரா நதி, அவ்வளோ பெருசாக அது இருக்கும். அதில் ஒரு நாள் ரொம்ப ஆச்சரியமாக தெப்போத்சவம் ராத்திரியெல்லாம் நடக்கும். அதில் ஒரு போட்டி நடந்துதான், எல்லா கோபிகைகளோடையும் கண்ணனுக்கு ஒரு போட்டி. நம்ம உடுப்பெல்லாம் கழட்டி வைக்கணும், ஆபரணத்தெல்லாம் கழட்டி வைக்கணும், தீர்த்தமாடணும், வரணும். அவரவர் தான் சரியாக எடுத்து போட்டுக்கணும், அடுத்தவந்த போட்டுக்கூடாது, போட்டால் தோற்று போடுவோம்.
நம்மளது யார் முதல்ல போட்டுன்னு முடிக்கிறோமோ அவருக்கு தான் வெற்றின்னு கண்ணன் ஒரு போட்டி பேசி வச்சுன்னுட்டார். அவ எடுத்து போட்டுட்டே இருக்கா. ஒரு பெண்ணு ரொம்ப வேகமாக அணிஞ்சின்னு இருக்கா. 2 நிமிஷம் விட்டா அவள் முடிச்சிட போறான்னு கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தான் தோக்கணும் ஜெயிக்கணும்னு அவர் கவலை இல்லை, அவள் தோக்கணும். இது ஒரு நல்ல எண்ணமும் இல்லையோ. அதனால் அதை பார்த்து என்ன பண்ணார், அவர் 2 தோட்டம் எடுத்து போட்டுக்கணும்னுச்சே, அதுலேருந்து ஒரு தோட்டம் மட்டும் சட்டுன்னு எடுத்து தான் போட்டுட்டார். அவளுக்கு அடுத்த தோடு கிடைக்காது இல்லையோ. அப்போ தன்னதை போட்டு முடித்து கொண்டாளுங்கிற பேர் கிடைக்காதே. ஆனால் கண்ணனுக்கு அந்த பேர் கிடைக்க போகிறது இல்லைன்னால் இருக்கட்டும், உலகமெல்லாம் என்ன தெரியுமா சொல்லி கொண்டாடித்து, நாங்கள் தோத்தது இருக்கட்டும், இன்னைக்கு அது ஒரு புது சேவை கிடைச்சுடுத்தே. ஒரு காதில் தோடு ஒரு காதில் குண்டலத்தோட நாங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே சேவிச்சதில்லை, இன்னைக்கு இந்த சேவை கிடைச்சதேன்னு மொத்த பேரை விழுந்து சேவிச்சுட்டு இப்படியே நீ எல்லாருக்கும் சேவை சாய்ச்சின்னு இருக்கணும்னு கேட்டுக்கொள்ள ராஜகோபால சுவாமியாக எழுந்துருள் இருக்கிறார்னு சரித்திரம் சொல்லுவா. எதுக்கு சொல்ல வந்தேன், இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம். தாட்டங்க குண்டல தரவ் வாம தட்சிண கரணயோகம், இந்த காதலையும் போன்றிருக்கார் அந்த காதலையும் போன்றிருக்கார். அவர் அழகன் அலங்காரன், எது பண்ணி கொண்டாலும் நன்றாக இருக்கும். நாம பண்ணிட்டோம்னால் அதுக்குன்னு பார்த்து ஒழுங்கா இருக்கிறத பண்ணிட்டா நன்னா இருக்காப்புல இருக்கும். நன்னாலாம் இருக்காது, ஏதோ நன்னா இருக்காப்புல இருக்கும்னு வேணா சொல்லிக்கொள்ளலாம். இந்த தாட்டங்கமோ குண்டலமோ ராஜகோபால சுவாமி விஷயம் நன்னா தெரியுது. அதனால தான் ஒரு சுவாமி ரொம்ப அழகாக சொன்னார். நாம் ராவணன் கும்பகர்ணன், இந்த ஸ்லோகத்தை என்னன்னு முதல்ல சொல்லிவிடுறேன், அப்புறம் அதனுடைய விளக்கம் என்னங்கிறத விண்ணப்பம் பண்ணுறேன். இந்த ஸ்லோகத்திலே 9 விஷயம்னு சொன்னேன். நவரசங்களாக 9 அர்த்தங்களோட ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். ஆக ஒரே ஸ்லோகத்தாலே ராமனை போல நடக்கணும், ராவணனை போல நடக்கக்கூடாது. ராமன் இருந்தால் கூட குரங்குகள் கூட ஒத்தாசை பண்ணித்து, ராவணன் இருந்தால் அதுகள்லாம் ஒத்தாசை பண்ணவே இல்லை. இந்த அளவுக்கு புரிஞ்சுனோட்டமோ இல்லையோ. இப்போ விஷயத்துக்கு என்னன்னு பார்ப்போம். ஆதவ் ராம தபோவனாதி கமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜட்டாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிகிரகணம் சமுத்திர தரணம் லங்காபுரி தாகனம் பஷாத் ராவண கும்பகர்ண ஹனனம் ஹி ஏதத்தி ராமாயணம். ராமாயணம் என்பது இவ்வளவுதான். ஏதத் ஹி ராமாயணம், இதுதான் ராமாயணம். நிறைய இருக்கு ராமாயணத்தில், ஆனால் இதுதான் அவர் ஏன் சொல்றாருனால் இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்கோ போரும்னு அர்த்தம். இதில் என்ன சொல்ல வந்திருக்கார் ராமன்கிற அர்த்தம் புரிஞ்சுங்கோ. ஒன்றும் நீங்கள் அப்படியே 9 எண்ணிக்கலாம். ஆதவ் தொடக்கத்திலே ராம தபோவனாதி கமனம், மறுபடியும் பாலகாண்டம் முழுக்க இல்லை. ராமன் தபோவனத்துக்கு போனார்னு சொன்னால் சரபங்காசிரமம் சுதீஷ்ணாசிரமம் அகஸ்தியாசிரமம் இது எல்லாமே சித்திரக்கூடத்துக்கு பரதன் வந்து பாதுகையை பெற்றுக்கொண்டு திரும்ப ஊருக்கு போன பிற்பாடு இனிமே இந்த இடத்துல நாம் தங்கக்கூடாது, ஊரார்க்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சித்திரக்கூடத்திலேருந்து கிளம்பி அத்ரி அனசூய ஆசிரமத்தில் தங்கிட்டு அவர்கள்ட்ட பேசிவிட்டு அலங்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி சரபங்காசிரமம் சுதீஷ்டாசிரமம் வரார். எங்கேயோ இருக்குது. அதெல்லாத்தையும் முதல்ல இருக்கிற சரித்திரம்னா இவர் தொடவே இல்லை. நேர எடுத்ததே ராம தபோவனாதி கமனம். ராமன் தபோவனத்தை அடைந்தார், ஞானத்தை சம்பாதிப்பதற்காக ரிஷிகளிடத்தில் சென்றார். இது ஒன்றுன்னு போட்டுங்க. ஏன்றது அப்புறம் சொல்கிறேன். இந்த 9 எதனால இதுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன, இதை கோத்தா ஒரே ஒரு பூமாலையாட்டம் வரும். முதல்லேருந்து ஒவ்வொரு அர்த்தம் சரித்திரம் இல்லை. சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இந்த சரித்திரத்துக்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. ராமாயணம்னாலே வியங்கிய காவியம்னு சொல்லுவா. அப்படின்னா உள்ளூர் அர்த்தம் நிறைய இருக்கும், ஆந்தரமான அர்த்தம் சுவாபதேசம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுரை பொருள்னு தமிழில் சொல்லியா, அதை போல் அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். அப்போ முதல்ல சொன்னது தபோவனாதி கமனம், தபோவனம் முதலானவற்றுக்கு சென்றார். 2வது ஹத்வா மிருகம் காஞ்சனம், பொன்மானாகிற மாரீச்சனை கொன்றார். காஞ்சன மிருகத்தை கொன்றார். பொய்மான் தானே அது, நிஜம் இல்லை, அவன் ராட்சசன். ஆனால் வேஷம் போட்டு வந்தானோ இல்லையோ, அப்போ ஏதோ வேஷத்தை கொல்றார்னு தெரியுது. முதல்ல ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரிஷிகளிடத்தில் போனார்னு பார்த்தோம். 2வது வேஷம் போட்டுன்னு வந்தால் கொன்னுடுறார்னு தெரியுது. என்ன வேஷம்னு பார்ப்போம். வேஷம் போட்டு வந்தால் அழிச்சிடுவார். 3வது வைதேகி ஹரணம், ஆனானப்பட்ட சீதாதேவியை தூக்கி செல்லப்பட்டாள். வைதேகியை தொலைச்சிட்டார். வைதேகி ஹரணம். ஜட்டாயு மரணம், தொலைச்சதை கூட திரும்ப தேடிடலாம், அழிஞ்சு போயிட்டா. அது எப்படி தேடின்னு வருது. அதனால் ஜட்டாயுவும் இழந்தார். சுக்ரீவ சம்பாஷணம், சுக்ரீவனோடு பேசி தோழமை கொண்டார். தபோவனாதிகமனம்
காஞ்சனமிருக ஹனனம், வைதேகி ஹரணம், ஜட்டாயு மரணம், சுக்ரீவ சம்பாஷணம். ஆறாவது வாலி நிகிரகணம், வாலியை முடித்தார், தண்டனை கொடுத்தார்ங்கிறார். வாலி நிகிரகணம் ஆறாவது. சமுத்திர தரணம், அடுத்து சமுத்திரத்தை தாண்டுவித்தார். தான் தாண்டினது உண்டு, ஹனுமாரை தாண்டிவித்ததும் உண்டு. ஹனுமார் தாவி போயிட்டார், தாவி போய் சீதையை பார்த்தார். லங்கா தாகனம்னு இருக்கு, லங்கா தகனம்னு இல்லை. தகனம்னா இவர் எரிச்சார்னு அர்த்தம், தாகனம்னா எரியூட்டினார், எரிவித்தார்னு அர்த்தம். பேசினார், பேசுவித்தார். நடந்தார், நடாத்தினார்னா என்ன? தான் நடக்க நடந்தார்னு அர்த்தம். இன்னொருத்தரை சரியா நடக்கும்படி பண்ணினால் நடாத்தினார்னு அர்த்தம். நாம பண்றது இன்னொருத்தரை பண்ண வைக்கிறது. இது ராமன் ஹனுமான் அனுப்பிச்சு மோதிரத்தை கொடுத்து அவர் மூலமாத்தானே இலங்கைக்கு எரியூட்டினார். அதனால தான் லங்காபுரி தாகனம்ங்கிறார். கீழ் விஷயம் லங்காபுரி தாகனம், சமுத்திர தரணம். லங்கையை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்காக சமுத்திரத்தை ஹனுமார் தாவினார், எல்லாத்தையும் எரியூட்டிட்டார். ரெண்டுமே ராமனுக்கும் சொல்லலாம். கடலை தாண்டினது ராமனும் தாண்டியிருக்கார். லங்கை எரித்தாரானால் அழித்ததை எரித்ததுன்னு சொல்லலாம் இல்லையோ? அதனாலே தமிழ் பேசுகிறோமே, ஓரளவுக்கு தமிழ் புரிஞ்சுட்டு இருக்கோம். தமிழில் கவிதை வரைந்தார் கேட்டிருக்கீங்களா? ரொம்ப வசத்தியான சப்தம் அது. வரைந்தார்னால் ஓஹோ ரொம்ப நன்னா எழுதினார்னு அர்த்தம். நம்ம உடனே வரையறதா, படமெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிருப்போம். ஏன்னா வரைந்தார்னா எழுதினார்னு அர்த்தம் தெரியாதே. அது எந்த வியாக்கரணமே படித்ததில்லை, ஏதோ என்னவோன்னு வாசிடுறோம். அது முன்னாடிலாம் சுருக்கமாக இருந்தது, இப்போ வியாக்கரணம் படிக்க தேவையில்லை, யாரோ ஒருத்தர் சொல்லிவிடுறார், சரியா போச்சு அப்படின்னு வச்சுக்க வேண்டாங்கிறதுக்காக தான் விண்ணப்பிக்க வந்தேன். லங்கா தாகனம், லங்காபுரி தாகனம், பஷாத்து ராவண கும்பகர்ண ஹனனம். கடைசியா ராவணனையும் கும்பகர்ணனையும் அழித்தது. ராவண கும்பகர்ண ஹனனம். ராவணனை மட்டும் சொல்லியிருக்கலாம், இந்திரஜித்தை சேர்த்து சொல்லியிருக்கலாம், என்னமோ தெரியல ராவண கும்பகர்கள்னு ரெண்டை மட்டும் சொல்றார். பாக்கி எத்தனையோ பேர் அழிச்சிருக்காரு இல்லையோ, ஆனால் அவள் பேரெல்லாம் எடுக்கலை. ராவண கும்பகர்ண தகனம் சட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்கிறேன். ராவணன்னு சொன்னால் பேராசை, கும்பகர்ணம்னு சொன்னால் தூக்கம். உங்களுக்கு உடனே ஞாபகம் வர்றது எது? இல்லாதெல்லாம் இப்போ குபேரன் இடத்துல போய் அடித்து பிடுங்கி புஷ்ப விமானத்தை எடுத்துன்னு வந்தான் சுவாமி. ஆசை எல்லாம் தன்னுதாக இருக்கணும், பெண் ஆசை, மண் ஆசை, பொன் ஆசை, எல்லாம் ஆசை. ஆசைன்றது தான் அவருக்கு இருக்கிற உருவமே. அதே கும்பகர்ணன்னு சொன்ன உடனே சில சமயம் நல்லதெல்லாம் கூட பேசுவார், எழுந்திருந்தா நல்லதாக பேசுவார். அவர் தான் சுவாமி, இந்த வேலை செய்யறதுக்கு அவர் தான் சரியான ஆளுனுவா. செஞ்சா அவர் வரவே மாட்டேர்னா அவர் சரியான ஆள். ஒருத்தர் வரேங்கிறார், வேலையை கொடுத்தா கெடுத்துருவார். ஒருத்தர் ரொம்ப நாளாக பண்ணுவார், வரவே மாட்டேங்கிறார். இந்த ரெண்டு பேரில் யார் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீள்? ரெண்டும் தேவையில்லை இல்லை, ரெண்டுத்தினாலேயும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் வர்றவராக இருக்கணும், அவர் சுமாராக வந்தால் கூட சரி, செய்கிறவராக இருக்கணும். செஞ்சால் தானே நமக்கு வேலை நடக்கும். ஆகவே அப்போ ஹனுமானிடத்தில் கொடுத்தார், போனார், வந்தார். ராவணனையும் கும்பகர்ணனையும் நாள் ஆசையனா பிரதீகம், அதுக்கு அடையாளம் ராவணன். தூக்கம்னு சொன்னால் கும்பகர்ணன். இதுதான் ரஜோகுணமும் தமோகுணமும்னு அர்த்தம். நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டு மட்டமான குணம். ஒன்று ரஜோகுணம், ஆசையை கிளப்பி விட்டுட்டே இருக்கும். செய்யணும் எத்தையோ சாதிக்கணும்னு இருக்கும். அடியை சாதிக்கணும்னு இருக்கிறவா விடாமுயற்சி இருக்கிறத விஷயத்தை இங்கே தப்பே சொல்லலை. தப்பான விஷயத்தை, தப்பான ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை அடைஞ்சு தான் தீருவேன்னு ஆசைப்படுறான் பாருங்க, அவனை பற்றி பேசிட்டு இருக்கேன். அதுதான் ரஜோகுணம்ங்கிறது. தமோகுணம் ஒரே தூக்கம், சோம்பல், கவனக்குறைவு, அதான் தமோகுணம். ரஜோகுண தமோகுணத்தை ஒழிச்சுடுறாருங்கிறது தான் ராவண கும்பகர்ண ஹனனம்னு சொல்லப்பட்டிருக்கு. மனோ ரஜனீச்சரஹா விவேகசரஜாலேனான்னு ஒரு அழகான ஸ்லோகம். இந்த மனசு இருக்கே அதுதான் ராட்சசன். ரஜனீச்சரன்னா ராத்திரி வேளையில் போவார். மனுஷனாக இருந்தால் பகல் வேளையெல்லாம் நடக்கணும். அதுக்காகத்தான் ராத்திரி 12-12:30 பிள்ளை முழிச்சிருந்ததுனால் ராட்சச வேளையில் என்ன பண்ணுற, படுத்து தூங்குங்கிற இல்லையோ. ராட்சசன் தான் ராத்திரி வேளையில் முழிச்சுன்னு இருப்பான். எப்போ வேணால் முழிச்சுன்னு இருக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அது ஏதோ 10 10:15 மிஞ்சி போனால் 10:30 படுத்துடணும். கார்த்தால் 5:30 மணிக்காவது எழுந்துடணும். இப்படி இருந்தால் எதுக்காக? நான் ராத்திரி 1 மணிக்கு படுத்துண்டு அதிலேருந்து 8 மணி வரைக்கும் எழுந்திருக்கிறேனால் அப்படியெல்லாம் நம்ம உடம்பு ஜீரண சக்தியெல்லாம் வேலை செய்யாது. இங்கே யாரான மருத்துவர் இருந்தால் கேட்டு பாருங்க. சூரிய அஸ்தமனத்தோடையும் உதயத்தோடையும் நான் என்ன சாப்பிட்ருக்கேனோ அதனுடைய ஜீரணம்ங்கிறது சரியாக அதுவும் சேர்ந்தது.
நான் பாட்டுக்கு அது சூரிய அஸ்தமனம் 6 மணிக்கு ஆயிடுத்து. இந்த 6லேருந்து அந்த உடம்புக்கு சாப்பிட்டு ஜீரணிக்கிறதுங்கிறது ஒரு 10 வரைக்கும் தெரியும். 9 வரைக்கும் தான் தெரியும். 10ங்கிறதே போனா போகிறதே சொன்னால் எழுந்து போடப்படாதுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, போனா போகிறது 10ன்னு வச்சுக்கோ. அந்த 10லேருந்து 4:30 5ன்னா சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பு எழுந்துடும். அதை விட்டுட்டு நான் 1 மணி வரைக்கும்னு சொல்லியிருந்தேன்னால் அதுலேருந்து 7 மணி நாள் கணக்கெல்லாம் கிடையாது. சூரிய அஸ்தமனம் சூரிய உதயத்திலேருந்து தான். இதுக்கு ஆங்கிலத்தில் மருத்துவத்தில் பேரும் வச்சிருக்கா. நன்னா நீங்கள் தெரிஞ்சுங்கோ. அந்த போலத்தான் நமக்கு சாப்பிட்டது ஜீரணிக்கிறது எல்லாமே அதன் உடன்பட். ரத்த ஓட்டம் முழுக்க பிராணாயாம பயிற்சி, பிராணாயாமம் கூட பிராணனே. அதுவும் சேர்த்து தான் இதோட இருக்கும்னால் கண்ட நேரத்துக்கெல்லாம் படுத்துட்டு கண்ட நேரத்துக்கெல்லாம் எழுந்திருக்கிறதே தவிர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இருக்கட்டும். அப்போ ரஜோகுணம் தமோகுணம். பகல் பொழுதுல பேராசையோடு திரிகிறோம். மத்தியான பொழுது சாயங்கால பொழுதெல்லாம் ரஜோகுணம். ராத்திரி வளர வளர தமோகுணம். விடியற்கார்த்தாலேங்கிறது தான் சத்தகுணம். அதனால தான் இதை சாத்விகமான காலம் சாத்விகமான காலம்னுவா. காலங்கார்த்தால பிமால பொழுது 4 மணிலேருந்து 6 மணி இதுதான் பிரம்ம முகூர்த்தம். ரொம்ப சத்தகுணம் இருக்கிற காலம். ராவண கும்பகர்ணர்கள் அழித்தார்னால் ரஜோகுண தமோகுணத்தை முடித்தார், சத்தகுணத்தை வளர்த்து விட்டார்னு வச்சுக்கணும். இதுதான் 9 விஷயம். 9 நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கருத்து என்னன்னு பார்ப்போம். ஆதோ ராம தபோவனாதி கமனம். ஞானத்தை சம்பாதிப்பதற்கு ரிஷிகளிடத்தில் சென்றார். 1. ஹத்வா மிருகம் காஞ்சனம். ஏமாற்று பொய்ப்பித்தலாட்டம் பண்ணுவதை அழித்து விட்டார். 2. வைதேகி ஹரணம். ஆனானப்பட்ட புருஷகார பூதையான சீதையே இழந்தார், தூக்கி செல்லப்பட்டாள். ஜட்டாயு மரணம். பரம பாகவதராக இருக்கக்கூடிய சிறந்த ஸ்ரீவைட்டவரான ஜட்டாயு, அந்த ஜட்டாயுவையே இழந்தார். சுக்ரீவ சம்பாஷணம். சுக்ரீவன்கிறவர் எவ்வளவு சாமானியப்பட்டவர். இவரோ நரோத்தமன், அவர் வானரன். இருந்தாலும் பெருமாள் இறக்கப்பட்டு அவரோடே தோழமை கொண்டார். அந்த அவர் இறக்கம், அவர் சௌசல்யம், அவர் குணம், அதுதான் அங்கே உற்று நோக்க வேண்டும். வாலி நிகிரகணம், ஆற்றல். எப்பேற்பட்டவன் வாலி சுவாமி? அதான் ராவண கும்பகர்ணனை கொன்றான்னீரே, அந்த இடத்துல ராமனுடைய சௌரியம் வீரியம் பராக்கிரமம் அதெல்லாம் சொல்லக்கூடாதானால் ராவணனுக்கும் வாலிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது.